விருப்ப பாடமா ஹிந்தி எடுக்கிறாங்க. ஹிந்தி மட்டும் இல்ல, மற்ற பிற மொழிகள் எடுக்கிறாங்க. ஆனா இப்ப மேக்சிமம் எல்லாமே ஹிந்தி தான். இப்ப எங்க வீட்டுல 2 பசங்களுமே ஹிந்தி தான் எடுக்கிறாங்க. ஐயோ, திமுகவினருடைய வீட்டில் ஹிந்தி சார். ஏழை பிள்ளைகளுக்கு தான் தனியார் பள்ளிகள்ல 29 விழுக்காடு கேந்திரா வித்யாலயாவில ஹிந்தி படிக்கிறதுங்களா உங்க பசங்க உங்க வீட்டுல இருந்து. அதே மாதிரி நவோதயா பள்ளி படிச்சா ஏழை பிள்ளைங்க வீட்டு பசங்களாம் போய் படிச்சுக்குமே. எங்க நவோதயா பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு இடம் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேணும். இப்ப இந்த ஒன்றிய அரசுக்கு கெட்ட பேர் தானே தவிர நல்ல பேர் வராது. இது புரிஞ்சு நீங்க அதை கவலைப்படுறீங்க, நாங்க எது கவலைப்படுறோம்? பாதிக்கப்படுறது நாங்க தானே சார். நாங்க நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறோம். நாங்க மத்தவங்கள உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறோம். சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல, தமிழ் இந்தியாவுக்கு ஒரு பொது மொழியா இருக்கணும், இணைப்பு மொழி. இந்தியாவுக்கு ஒரு இணைப்பு மொழி வேணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தையும் நம்ம 2வது. அப்பயா பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி வச்சிருக்கீங்க? முதல்ல தமிழ்நாட்டுல தமிழ் ஒழுங்கா சொல்லி தரீங்களா? தமிழ் பிளஸ் 2 எத்தனை பேர் ஒரு தடவை ஃபெயில் ஆகும்? பணம் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போறதுக்கு. அப்படின்னு இந்த இளைய தலைமுறையை வளர்த்த பெருமகனார்கள் இவங்க தான். அதால தான் நம்ம இப்ப அச்சப்படுறோம். இவன் என்ன பண்ணுவான் நாளைக்கு, அட தமிழ் மண்ணாவது ஏதோ இப்ப ஹிந்தி கத்துனா 4 ஹிந்திக்காரருக்கு பானிபுரியாவது எடுத்துட்டு போலாம். அரசு பள்ளினா அங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டான், வாத்தியார் இருக்க மாட்டாரு, கிளாஸ் ரூம் சரியா இருக்காது, தமிழே சரியா சொல்லி தர மாட்டான், அவன் எங்க வேற எல்லாம் சொல்லி தர போறான். நம்ம பசங்க இப்படிதான் இருக்குன்ற ஒரு மனநிலையை திட்டமிட்டு இங்க உருவாக்கிட்டாங்க. ஒரு பேங்க்குக்கு போறான், ஒரு ஃபார்ம் எடுத்து எழுதிடுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? சுத்தி முத்தி பாக்குறான், எங்கன்னா போய் எதனா ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டான்னா உடனே வீட்டுக்கு போன் பண்றான், தனியா சொல்லி. 2ஆம் கிளாஸ் டீச்சருக்கான வேலை என்ன சார்? 2ஆம் கிளாஸ் பையனை ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் என்னென்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியோடு அவனை உருவாக்கத்தானே அவங்களுக்கு வேலை. அந்த வேலை நீங்க ஒழுங்கா செய்யுங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார். சார் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்றை ப்ரெஸ் மீட்டில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு செய்திருந்தார். எங்களை ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம், எங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, குறிப்பாக மும்மொழி கொள்கையை எங்களுக்கு திணிக்கிறாங்க இந்த மாநிலத்தில், நாங்கள் அதெல்லாம் சுமந்துட்டு தான் நாங்கள் நெருக்கடியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தினார். இதனுடைய பின்னணி எப்படி பார்க்குறீங்க? அதாவது கண்ணு, அண்ணா ஆட்சி காலத்திலேயே நேரு ப்ராமிஸ் பண்ணாரு. அதாவது ஹிந்தி இல்லாத மாநிலங்கள், ஹிந்தி இல்லாத மாநிலங்கள்ல நாங்க அவர்கள் விரும்பும் வரை அவர் ஹிந்தி திணிக்கப்படாது அப்படின்னு சொன்னாரு. அது இந்த நிமிஷம் வரை போயிட்டு இருக்கு. அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி முதல் மொழியாகவும் இணைப்பு மொழியா ஆங்கிலமும் போயிட்டு இருக்கு. விருப்ப பாடமா ஹிந்தியும் எடுக்கிறாங்க. ஹிந்தி மட்டும் இல்ல, மற்ற பிற மொழிகள் எடுக்கிறாங்க. ஆனா இப்ப மேக்சிமம் எல்லாமே ஹிந்தி தான். இப்ப எங்க வீட்டுல 2 பசங்களுமே ஹிந்தி தான் எடுத்துருக்காங்க. திமுகவினருடைய வீட்டில் ஹிந்தி விருப்ப பாடம் தானே. இல்ல, நீங்க 64 இதுல மொழி போர்ல கலந்துகிட்டங்க. நீங்க அது வேற, ஜெயிலுக்கு போன அது வேற. இப்ப நான் என்ன சொல்றேன், அது இப்ப அது பிசினஸ் இல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன், ஹிந்தி தானே. இப்ப 3வது மொழி விருப்ப பாடமா அவங்க எடுத்திருக்காங்க, ஹிந்தி எடுக்கிறாங்க. அது இப்போ பேத்திக்கு கேந்திர வித்யாலயா கம்பல்சரி. கேந்திர வித்யாலயா செகண்ட் லாங்குவேஜ். கேந்திர வித்யாலயா உங்க பசங்க பேத்தியை பிடிச்சிக்க மாட்டாங்களா? நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்களா? நாங்க தான் கொண்டு சேர்த்தோம். அப்ப திமுகவினர் தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு பள்ளிகள்ல. அப்போ நீங்க கேந்திரத்துல நீங்க சேர்க்கறீங்களா? நவோதயா பள்ளின்னு ஒண்ணு தமிழகத்துல நீங்க அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. நவோதயா பள்ளி வச்சா ஒரு 4 ஏழை பிள்ளைங்க அதை போய் படிக்கணும்ல. இப்போ
சார் ஏழை பிள்ளைகளுக்கு தான் இப்ப வந்து தனியார் பள்ளிகள்ல வந்து 29 விழுக்காடு வந்து இல்லங்கய்யா, 8th standard வரையும் admission கொடுக்கணும். கேந்திரா வித்யாலயாவில ஹிந்தி படிக்கிறதுங்களா உங்க பசங்க உங்க வீட்டுல இருந்து? ஆமா, அதே மாதிரி நவோதயா பள்ளி படிச்சா ஏழை பிள்ளைங்க வீட்டுல பசங்களாம் போய் படிச்சுக்குமே. இங்க எங்க நவோதயா பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு இடம் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வேணும். அதெல்லாம் மத்திய அரசு பார்த்து மத்திய அரசு பார்த்தா யார் வேணாம்னா இப்பதான் அங்கங்க இப்ப இருக்க ஒவ்வொரு முன்னாள் மந்திரிகள்லாம் அங்கங்க வச்சிருக்காங்களே. இப்ப அந்த அதிகமான ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரெல்லாம் கூட தர்மபுரியில அவங்க என்ன சொல்றாங்க, நவோதயா பள்ளிலாம் வந்துட்டா நீங்க பிசினஸ் பண்றீங்கல்ல பிரைவேட் ஸ்கூலு, அதெல்லாம் பிரைவேட் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேற வாய்க்கு பார்த்தாம பேசுறீங்க. ஏதோ 1-2 MP MLAக்கள் ஏதோ பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முதலமைச்சர் குடும்பத்திலே பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. அவங்க எப்ப ஆரம்பிச்சாங்க அந்த பள்ளிக்கூடம்? ஆரம்பிச்சாங்களா இல்ல, நான் அதை கேட்கல. அது நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருந்தே நடக்குது. இதுல பண்ணாங்க, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணாங்க. இப்ப இவரு நம்ம முன்னாள் பொருளாளருடைய தம்பி கூட தான் இங்க அண்ணா நகர்ல பண்ணிட்டு இருக்காரு. அது நிறைய இருக்கு. இப்ப இவரு பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பாரத் யூனிவர்சிட்டி அது மாதிரி இதுக்கெல்லாம் பண்றாங்க. அது வேற. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து நேரு வாய்மொழியா தான் கொடுத்தாரு, ஒத்துக்கிட்டாரு பார்லிமெண்ட்ல. அதை எழுத்து வடிவத்துல நம்ம வாங்க தவறிட்டோம். ஆகையினால இன்றைக்கு வந்து அவங்க வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றாங்க. இந்த மும்மொழி கொள்கையை வந்து அந்தந்த மாநிலங்கள் ஏத்துக்கிற வரை ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தா மத்திய அரசுக்கும் நல்லது, மாநில அரசுக்கும் நல்லது. ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா மீண்டும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. இப்ப இது வந்து எவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயமா இருக்கு. இப்போ அது ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஃபண்டே நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே மும்மொழி கொள்கையை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு நிர்பந்திக்கிறாங்க இல்லையா மத்திய அரசு. இப்போ நம்ம வந்து மத்திய அரசுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்க போறோம்? இங்க பாருங்க, மத்திய அரசு வந்து சொன்னது எதையுமே அவங்க செய்யல. ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டி வரி வந்தா வேற எந்த விதமான வரியும் வராதுன்னாங்கல்ல. இப்ப ஜிஎஸ்டி தவிர எல்லாத்துலயும் இப்ப வரி வருதான், எல்லா வரியும் என்ன உதாரணம் சொல்லு. இல்ல நிறைய வரி வருது. ஜிஎஸ்டி மட்டும் இல்லாம அது தவிர்த்து எல்லா சில வரிகள்லாம் சில இதுகளுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. செஸ் அது மாதிரி சொல்றீங்களா? செஸ் எல்லாம் போடுறாங்க. அதனால முன்ன என்ன சொன்னாங்க, ஒரே வரி தான் நெட்டு அதுதான் அப்படின்னாங்க. இப்ப அப்படின்னு போடுறாங்க. ரெண்டாவது விவசாயிகளுடைய பொருள்களுக்கு இடுபொருள்களுக்கெல்லாம் வந்து வரி இல்லைன்னாங்க. ஈவன் சொல்ல போனா டிராக்டருக்கெல்லாம் வரி இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப டிராக்டருக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப விவசாயிட்ட இருந்து ஒரு பொருள், அது எந்த பொருள், மிளகும் இதுவும் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பொருள்களுக்கு மொத்தம் டாக்ஸ் போடலையா. ஆனா வியாபாரி வாங்கி அதை வித்தாங்கன்னா அவன் வரி போட்டு பண்ணணுமா. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இந்தமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒன்றிய அரசுக்கு வந்து கெட்ட பேர் தானே தவிர நல்ல பேர் வராது. இது புரிஞ்சு நீங்க அதை கவலைப்படுறீங்க, நாங்க எது கவலைப்படுறோம்? பாதிக்கப்படுறது நாங்க தானே சார். நாங்க நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறோம். நாங்க மத்தவங்கள உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறோம். சொல்லும் போதே உங்களுக்கு ஆமா, சிரிப்பு என்ன இருக்கு? சிரிப்பு உங்க மாதிரி இல்ல. இப்போ மும்மொழி கொள்கைக்கு வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு எங்களை வந்து புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கை ஒரு வேலை வந்து விட்டது என்று சொன்னால் கட்டாயமா வந்து வேற ஒரு பாடத்திட்டத்தை வந்து வேற ஒரு மொழியை வந்து நம்ம மாணவர்கள் படிக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை ஏற்படும். அப்ப டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இப்போ ஹிந்தியை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை படிக்கிறதுக்கு டீச்சர் இருக்காங்களா? சொல்லி கொடுங்க. அதுக்கு இருக்காங்க, அதெல்லாம் நூத்துக்கணக்கா இருக்காங்க. எல்லாம் உடனே அப்பாயின்மெண்ட் போட்டு அரசு பள்ளியில இப்ப இல்ல. வேணும்னா கட்டாயப்படுத்தி தான் பண்ணித்தான் ஆகணும்னா போட்டுத்தானே ஆகணும். சார் நாங்க படிக்கிற காலத்துல இந்தி அப்ப வந்துச்சு. அதாவது அப்ப வந்து இந்தி பண்டிட்னு சொல்லி ஒரு டீச்சர் தமிழ் பண்டிட் மாதிரி பண்டிட் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்திய போராட்டம் பண்ண உடனே அவங்கள வாபஸ் வாங்கிட்டாங்க இந்தி பண்டிட் எல்லாம். 2021 தமிழ்நாட்டின் புதிதாக ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மாநிலத்துக்கு என்ன ஒரு புதிய கல்வியை உருவாக்க போவதா அறிவிச்சது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சு, தமிழ்நாட்டின் வரலாறு மரபெல்லாம் கொடுத்து அதை சொல்ற அளவுக்கு நாங்க ஒரு குழுவை அறிவிச்சு அந்த குழு சில பரிந்துரைகளை அந்த தேசிய கல்விக் கொள்கையில அறிவிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு 2022 முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க சார். அந்த குழுல பல பேர் இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு கல்வியாளர் ஜவஹர் நேசன், பல அறக்கட்டளை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. அந்த ஜவஹர் நேசன் என்ன பண்ணாரு, 2023 மே மாசம் இந்த குழுவோட செயல்பாடுகள் தனக்கு திருப்தியா இல்லை, தேசிய கல்விக் கொள்கையில் பல அதிகாரிகள் இந்த குழுவின் மூலமாக திணிக்கப்படுவதாகவும்
அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டா மாத்தி நாம வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு இதுல வந்து முயற்சி நடக்குது. அதால் நான் வந்து இதுல இருக்க முடியல அப்படின்னு அவர் வெளியில போயிட்டாருங்க. இப்போ இல்லந்தோறும் கல்வி, நான் முதல்வன், இதெல்லாம் எதுல இருக்குது? அதுல ஒன் ஆஃப் த பார்ட் தான், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய அங்கம் தான். அப்போ தமிழ்நாட்டில் இது அறிவிக்கப்படாமல் இது நடைமுறைக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ரெட்டை வேஷம் போடுறீங்க வந்து இதுல கூட ஏமாத்தணும். இல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க சொல்றீங்க, அதுல சில ஷரத்துகள் வந்து தமிழக அரசுக்கு ஆட்சேபனை இருக்கலாம். ஆனா இவங்க ஆட்சேபனை செய்யறது வந்து இந்த மும்மொழி கொள்கை தானே. மும்மொழி கொள்கை இவங்க எதிரானவங்க நீங்க? ஆமா சார், தொடர்ச்சியா திராவிட முன்னேற்றங்கள் தானே சார் ஹிந்தி எதிர்ப்பு வந்து கடுமையா வந்து எதிர்த்து சார். ஒரு மொழியை படிச்சா ஒரு மனுஷன் சார். நாம யாரும் இங்க திணிக்கப்படுவதை தான் நாம எதிர்க்கிறோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிதான். நாம இப்போ அரசு பள்ளிகள்ல ஒரு காலகட்டத்துல ஆங்கில வழி கல்வி தொடங்கப்படும். ஏன் தொடங்குனீங்க? தமிழுக்கு முன்னுரிமை, ஆங்கிலத்துக்கு எதுக்கு நீங்க வகுப்பு தொடங்கினீங்க? ஏன் தொடங்க? சொல்லுங்க. இல்ல தமிழ் இந்தியாவுக்கு ஒரு பொது மொழியா இருக்கணும், இணைப்பு மொழி. இந்தியாவுக்கு ஒரு இணைப்பு மொழி வேணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தையும் நம்ம ரெண்டாவது. அப்ப ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி வச்சிருக்கீங்க? பிரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சார். மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு நாங்க ஃபண்டு கொடுக்கல. இப்ப கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கிடையாது, அது பிரைவேட் தனியார். அவங்க நீங்க முதல்ல தமிழ்நாட்டுல தமிழ் ஒழுங்கா சொல்லி தரீங்களா? தமிழ் பிளஸ் டூல எத்தனை பேர் ஒரு தடவை ஃபெயில் ஆகும்? இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இப்ப உள்ள விஷயங்கள் தமிழே வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, அவங்க அதுலயே வந்து இவ்வளவு பேர் கோட்டை விடுறான், ஃபெயில் ஆகுறான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கூடுதலா இன்னொரு லாங்குவேஜ் வந்து அவன் மேல திணிக்கும் பொழுது அப்ப நம்ம தமிழ் மொழியிலேயே அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சார். இல்ல அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு யதார்த்தமா தான் கேக்குறேன், அரசியல் யதார்த்தமா தான் கேக்குறேன். இல்ல இருக்குதான் செய்யுது. அந்த மும்மொழி கொள்கை என்பது எல்லாரும் ஏத்துக்கிறான், விருப்பப்பட்டால் படிக்கலாம் தன் தாய்மொழி. நீங்க இது சீமான் பண்றவங்க கடுமையா எதிர்க்கிறாங்க சார். விருப்பப்பட்ட படிப்பவங்க இல்ல சார். மும்மொழி கொள்கைங்கிறது கம்பல்சரியா மூன்றாவது மொழியை தேர்வு செய்ய வேண்டும். கண்டிப்பா மூன்றாவது மொழி எத்தனையோ மொழிக்குது. முதல் மொழி எது? தமிழ். இல்ல தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி வந்து முதல் மொழி, இரண்டாவது மொழி ஆங்கில மொழி, மூன்றாவது மொழி இந்தி அல்லது மற்ற ஏனைய மொழி. அவங்களோட செலக்ஷன் தான். பட் நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு சிக்கல் இருக்கு, அது பேசி தீர்க்க வேண்டிய சிக்கல் தான் அது. ஏன்னா இது மறைமுகமாக இந்தி திணிப்பை வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஏன்னா இங்க வந்து தமிழர்களாக வளர்க்கப்படல. அதால முதல்ல இவன் மீது தமிழ் மீதே இவனுக்கு பற்று இல்லை. ஒரு சமூகத்தை நம்ம ஏன் அதை எதிர்க்கிறோம், ஏன் மூன்றாவது மொழியை எதிர்க்கிறோம், இந்தி வார்த்தை எதிர்க்கிறோம்னா, தமிழகத்துல ஒரு 50 ஆண்டுகளாக தமிழர்களாக வளர்க்கப்படல, திராவிடர்களாக வளர்க்கப்பட்டிருக்கான். இவனுக்கு தமிழ் மீது ஒரு பற்றே இல்லை. தமிழ் கட்சிக்கணும், பேசணும், நம்ம தாய்மொழி அப்படிங்கிற உணர்வு இவனுக்கு அற்று போச்சு. இவன் என்ன நினைக்கிறான், படிப்புங்கிறது பணம் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போறதுக்கு அப்படின்னு இந்த இளைய தலைமுறையை வளர்த்த பெருமகனார்கள் இவங்க தான். அதால்தான் நம்ம இப்ப அச்சப்படுறோம். இவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு அட தமிழாவது மண்ணாவது ஏதோ இப்ப வந்து ஹிந்தி கத்துனா 4 ஹிந்திக்காரன் பானிபுரியாவது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நம்மளால தயாரான்ற அச்சம் தான். இல்ல மூன்றாவது மொழி, நீங்க மூன்றாவது மொழி ஒரு கட்டாய பாடமா ஆக்கணும் அப்படிங்கறதுல நீங்க வந்து அதை ஆட்சேபனை செய்யறீங்களா? அது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதுல கொஞ்சம் நமக்கு இங்க சிக்கல் இல்ல. தொடர்ந்து வந்து தமிழகம் அதுக்கு அந்நியப்பட்டுதான் இருக்கு. மும்மொழி கொள்கை நாங்க எப்பவுமே ஏற்கிறது இல்லைங்கிறது தான் தமிழ்நாடு. தமிழ் உணர்வோடு இருந்தாருன்னா ஆங்கிலத்தையும் இந்தியும் அது ஒரு மொழியா பார்ப்பான் சார். இவன் தான் தமிழே படிக்க மாட்டானே, தமிழ் மீது நாட்டம் பண்ணலையே. நீங்க ஒரு 20 வருடத்துக்கு முன்னாலாம் கிராமப்புறங்கள்ல இந்த மஞ்சா வண்டி போய் பார்த்திருக்கீங்களா? கான்வென்ட் வண்டி சார். எங்க ஊரு ஒரு தெரு சார். எங்க ஊரு ஒரே தெரு தான், எங்க காலனி 4 வண்டி வருது சார். எப்படி இது நடக்குது? அப்போ நீங்க அந்த சூழ்நிலையை உருவாக்குறீங்க. அரசு பள்ளின்னா அங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டான், வாத்தியார் இருக்க மாட்டாரு, கிளாஸ் ரூம் சரியா இருக்காது, தமிழே சரியா சொல்லி தர மாட்டான், அவன் எங்க வேற சொல்லி தர போறான், நம்ம பசங்க இப்படிதான் இருக்குன்ற ஒரு மனநிலையை திட்டமிட்டு இங்க உருவாக்கிட்டாங்க. எத்தனையோ கார்ப்பரேஷன் ஸ்கூல் பசங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் வராங்க.
இப்ப சார் அது நீங்க வந்து எவ்வளவோ கார்பரேஷன்ஸ்குள்ள வாத்தியாரே இல்லாம ஒரு வாத்தியார் 300 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் இருக்குல்ல. அது இப்ப கிடையாது. நீங்க சிட்டியை செய்யலன்னு சொல்லி டாக்டர் ஐயாவை அறிக்கையா கொடுத்தாரு. சிட்டியை விட்டு தாண்டி போங்க. நாங்க இந்த மலைமையில ஒரு ஸ்கூல் நான் சொல்லி பல இடங்கள்ல சொல்லி அப்புறம் ஒரு 90 ஒரு 2 வாத்தியாரை போட்டு தொலைப்போம்பா அப்படின்னு போட்டாங்க. அரசு போடல. அப்போ ஒற்றைப்பு ஒரே ஒரு வாத்தியார் ஒரு HM 300-400 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. இது அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அரசு பள்ளினால அப்படி வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு 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 செட்டப் பண்ணிட்டாங்க சார். அதால இவங்க ஜனங்க வந்து இப்ப நீங்க போய் நீங்க சாதாரண மக்கள் எடுக்கலாம், ஆமா 3வது மொழி அவன் படிச்சுக்கணும், ஐயா படிச்சா என்ன ஆகும் எவ்வளவு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சார். ஓகே சார், இது காமாட்சி ஐயா நிறைவான கருத்து. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு வந்து அது பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாய தேர்வு பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்புக்கு அவங்க செல்ல முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மத்திய அரசு மாநில அரசுகள் ஒரு அறிவுறுத்தல் செய்திருக்கு. ஸோ ஆல் பாஸுங்கிற அந்த நடைமுறை இல்லாமல் தேர்ச்சி பெற்றால் தான் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி அடைஞ்சால் தான் அடுத்த வகுப்புக்கு அவங்களால செல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இது மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ அந்த எக்ஸாம் வந்து பசங்களை துன்புறுத்துதான்னு வச்சுங்களேன். ஒரு வகையில பார்த்தா நீங்க ஒரு 3ஆம் கிளாஸ் ஒரு 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் வைக்கலாம்னு வச்சுங்களேன். அதுல பாஸ் ஆகணும்னா 6ஆம் கிளாஸ் போக முடியாதுங்களா? இல்ல 6வது போலாம் திரும்பி இதையும் படிக்கணும். இல்ல 2 மாதங்கள் வந்து அவர்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்து அது அந்த தேர்வை மீண்டும் எழுத வைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. அதாவது இது இன்னைக்கு இல்லை, ஏற்கனவே இப்போ பிஜேபி அரசு வந்த உடனே புதிய கல்விக் கொள்கையில் இந்த திட்டங்கள்லாம் வகுத்து கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது தான் டிகிரி எல்லாம் 3 வருஷம் கிட்ட 4 வருஷமா ஆக்குனாங்க. எம்ஃபீல்டு எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. இந்த மாதிரி பல எல்லாம் பண்ணாங்க. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் UGC சொல்ற நாம்ஸ் தான். பட் இது ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் இது அந்தந்த மாநிலம் வந்து இது இருந்தா பெஸ்ட், இதுல நீங்க அடாப்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ. இது வந்து மாணவர்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து கல்வி தரத்தை உயர்த்தும் நினைக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் 6ல இருந்தே வந்து இது பண்ணணும். அதாவது அப் டு 6 வரையும் பாஸ் போடலாம். 6th 7th 8th இதெல்லாம் வந்து எக்ஸாம் நடத்தி அதுல பாஸ் பண்ணணும். அப்பதான் கல்வி வந்து வளர்ச்சி அடையுமே தவிர அது வந்து இல்லைன்னு சொன்னா ஆல் பாஸ் ஆட்சி காலத்துல தான். அதுக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆயிட்டா ஸ்கூலுக்கு வர மாட்டேங்குதுன்னு. அதை கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. மனிதாபிமானத்துல எதுக்கு எத்தனை நாளைக்கு தான் அந்த மாதிரி பண்றது? அதுதான் இப்ப நாங்க கொஞ்சம் பண்ணுவோம். நான் தான் சொல்றேன் சார், 2ஆம் கிளாஸ் டீச்சருக்கான வேலை என்ன சார்? 2ஆம் கிளாஸ் பையனை ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் என்னென்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியோடு அவனை உருவாக்கத்தானே அவங்களுக்கு வேலை. அந்த வேலை நீங்க ஒழுங்கா செய்யுங்க, அதெல்லாம் செய்வாங்க. இதே ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல இதே புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல இது ஒரு அங்கமா இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு செஞ்சது பிறகு எதிர்கட்சிகள்லாம் கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, இன்க்ளூடிங் திமுக. இல்ல கண்ணு, அதைத்தான் நான் தான் சொல்றேன். அதாவது என்னன்னா 8ஆம் கிளாஸ் வரலையும் அவங்கள வந்து ஆல் பாஸ் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, அப்பயாவது இந்த குழந்தைகள் வந்து ஒழுக்கமா பள்ளிக்கு வருங்க, பள்ளிக்கூடத்துல பயில வருங்க அப்படிங்கிற அந்த நோக்கம் தானே தவிர மற்றபடி இதுல ஒன்னும் இது அரசாங்கம் வந்து இல்ல. உங்களோட நோக்கம் வந்து பசங்க பள்ளிக்கூடம் வரணுமா, படிக்கணுமா? படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அதுதான், படிக்கவும் செய்யணும், பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கான சூழ்நிலை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளிகள் பாலடைஞ்ச அதெல்லாம் அந்த காலம் இது எந்த காலத்துல இருக்கா? செய்தி கொடுக்குறாங்க செய்தி. நீங்க இதை வரவேற்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். இது அதாவதுங்க நான் அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா சீமான் வந்து தொடர்ச்சியா அவர் வந்து பல விஷயங்களை பேசுவாரு. பல மாநிலம் சம்பந்தமான அரசியல் பேசும்போது கூட இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் வரும்போது பல நாடுகளை வந்து ஒப்பிட்டு சொல்வாரு. கல்வியிலே முன்னிருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து 8 வயதுல தான் அவங்க குழந்தையே சேர்க்கிறாங்க ஸ்கூல்ல, அவங்களாம் வந்து எவ்வளவு டாப்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதே கூடுதல் சுமை தான் தரும்னு சொல்லி சீமான் போன்றவர்கள்லாம் கருத்து. சில இடங்கள்ல வந்து 6 வயதுல தான் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க பல நாடுகள்ல. பட் நம்ம கல்வி சிஸ்டத்துல ஒரு மாற்றம் வாங்க சார். ஒரு 2ஆவது கிளாஸ் பையனுக்கு வந்து 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எதுவும் சொல்ல போறது இல்லை. நீங்க அந்த 2ஆம் கிளாஸ் பையனை 2ஆம் கிளாஸ் பையனுக்குரிய தகுதியோட வளர்த்து எடுக்கிறீங்களான்னு தான் நீங்க சிக்கணும். அப்படி வளர்த்துட்டா நீ எந்த எக்ஸாம் வச்சாலும் எழுத போறான். நீங்க பாத்தீங்கன்னா சார், ஒரு ரயில்வே ஃபார்ம் கொடுத்து ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் கிட்ட ஃபில் பண்ண சொல்லுங்க, பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? சாதாரண ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் கூட கிடையாது, செல்லான்னு கூட அவனால பண்ண முடியாது.
ஒரு பேங்க்குக்கு போறான், ஒரு ஃபார்ம் எடுத்து எழுதிடுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? சுத்தி முத்தி பாக்குறான், அப்படி பாக்குறான், அப்படி பாக்குறான். எங்கன்னா போய் எதனா ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டான்னா உடனே வீட்டுக்கு போன் பண்றான், பச்சா தனியா அனுப்பிச்சு நீ அப்படிங்கிறான். அந்த சூழல்ல நம்ம அதனால இந்த எக்ஸாம்கள் வந்து ஒரு வகையில வந்து இந்த மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டா அதை ஒரு தோய்வு ஏற்படும் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஓவரால் நம்ம கல்வி சிஸ்டத்தையே மாத்திரம், முற்றிலும் மாத்திரம் சார். படிக்கிற சூழலை அங்க முதல்ல ஏற்படுத்தணும் சார். இவங்க யாரும் அதை செய்யறதே கிடையாது. செய்யாம கொள்கை ரீதியா நாங்க எதிர்க்கிறோம், கொள்கை ரீதியா நாங்க எதிர்க்கிறோம்ல, செயல்பாட்டு ரீதியாக நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமிக்க நன்றி.